பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் மாமண்டூர், செங்கல்பட்டு மாவட்டம் அருகிலுள்ள மாமண்டூரில் அமைந்துள்ள ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் பற்றி பார்ப்போம். இங்கு சன்னதியில் அருள்பாலிக்கும் சாய்பாபா சப்கா மாலிக் ஏக் என்ற தத்துவத்தைப் போல சாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் அரவணைக்கும் கருணாமூர்த்தி. கோவிலுக்குள் நுழைந்தவுடனே மெதுவாக ஒலிக்கும் ஆரத்தி மணி மற்றும் தியான மௌனம் மனதை அமைதியாக்கும். கோவிலின் பிரதான சன்னதியில் வெண்கல தோற்றத்தில் அழகாக அமைந்துள்ள சாய்பாபாவின் வீற்றிருப்பு மூர்த்தி பக்தர்களை நேரடியாக பார்த்து அருள் புரிவது போல் உணர்வை தருகிறது. இங்கு தினமும் காலை, மதியம், மாலை என 3 வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன. வியாழக்கிழமை சிறப்பு அலங்காரம், பால் பாயசம், பொங்கல் போன்ற நைவேத்தியங்களுடன் பெரும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். இந்த கோவிலின் தியான மண்டபம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைதியாக அமர்ந்து சாய்பாபாவின் நாம ஜபம் செய்வது வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தம், கவலை அனைத்தையும் குறைக்கிறது என்று பக்தர்கள் நம்பிக்கின்றனர். பிரசன்னமான சுற்றுப்புற சூழ்நிலை, தூய்மை, அமைதி எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றுகிறது. மாமண்டூருக்கு அருகிலுள்ள பகுதிகளில் இருந்து பேருந்து, தனியார் வாகன வசதிகளும் எளிதாக கிடைக்கின்றன. எந்த விருப்பம், கவலை, வேண்டுதலாக இருந்தாலும் சாய்பாபாவிடம் மனம் திறந்து சொல்லுங்கள். சாய்பாபா கேட்டவரை கைவிடார் என்று பக்தர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். இது உங்கள் பண்பாட்டு பயணத்தில் தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டிய தலம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயி. உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று, அந்த உண்மை அறிவாயோ நீ அவர் என்று. அவனை கேட்டுப்பார் நீ யார் என்று, அவன்தான் அறிவானே நீ அவன் என்று. கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமோ, காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமோ. கள்ளம் நிறைந்த உள்ளம் கழுவிட வேண்டாமோ, காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமோ. நீ ஒரு முறை சொல்லிப்பார் ஓம் சாயி, உயர் பல நலங்களை தந்திடுவார் ஓம் சாயி. உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று, அந்த உண்மை அறிவாயோ நீ அவர் என்று. அவனை கேட்டுப்பார் நீ யார் என்று, அவன்தான் அறிவானே நீ அவன் என்று. உலவி வந்த இடத்தையெல்லாம் உறவோர் தொழுகின்றார், விளங்குகின்ற திருத்தலத்தை கை குவித்தே வணங்குகின்றார்.